ஏங்க டாக் லவர்ஸ், ஐயோ டாக இப்படியெல்லாம் லவ் பண்ணி வைப்பீங்களா? டாக சப்போர்ட் பண்ணுவீங்க, மனுஷனை சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஏங்க எல்லாத்தையும் ஒரு சாக்கு மட்டையில தூக்கி கொண்டு போய் போட்டோம் எங்கேயாவது மார்ஸ்ல, ப்ளூட்டோல. தேர்நாய் திமிர்லாம் ஜாஸ்தி ஆகி அவங்க டெரிட்டோரியலிசம் ஜாஸ்தி ஆகி ரொம்ப பெரிய மெனசா இருக்காங்கன்னு கவர்மெண்டே ஃபர்ஸ்ட் டைம் உருப்படியா ஒரு வேலை செய்ய முடிவெடுத்திருக்கு. நடக்க விட மாட்டீங்க. இந்த டாக் லவர்ஸ் நீங்களாம் மனுஷ விரோதிங்க. உங்களையும் ஒரு சாக்கு மூட்டையில போய் போட்டு ஏதாவது ஜூபிட்டர்ல கொண்டு போட்டுறணும். திருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் மற்றும் வேண்டாம்ன்ற டாபிக்க நியானால எடுத்து அது வைரலானதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சு பல பேர் இப்ப இந்த இஷ்யூ பத்தியும் நியானால நடந்ததை பத்தியும் தான் சோசியல் மீடியால பேசிக்கிட்டு வராங்க. சொல்லப்போனா சில பிரபலங்களும் இந்த இஷ்யூவை எடுத்து பேச ஆரம்பிச்சு டாக் லவர்ஸை எதிர்க்கிறாங்க. சோ அந்த வகையில தான் சிங்கர் சுசித்ரா ரீசெண்டா டாக் லவர்ஸுக்கு ஆப்போசிட்டா பேசி சில வீடியோஸை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஹாய், இந்த வீடியோல ஒரு நீங்க கெட்ட வார்த்தை இருக்கு. சோ இஃப் யூர் சென்சிட்டிவ் பர்சன் மேற்கொண்டு இந்த ரீல் பார்க்காதீங்க. டாக்ஸ் இஷ்யூல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டாக் லவர்ஸ் திருப்பி 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 சொல்ற விஷயம், இதுங்க வாயில்லாத பிராணி. என்ன சூத்தால கடிக்குதா? சூத்தால சாப்பிடுதா? அதுக்கு வாய் இருக்குங்க, அது வாயால தான் கடிக்குது, வாயால தான் சாப்பிடுது. உங்க கண்ணுக்கு தெரியலனா either you're in denial or you need an eye checkup. ஸ்ட்ரே டாக்ஸால ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் இருக்கு சொசைட்டிக்கு. அது கடிக்கிற ஒவ்வொரு நபரும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் செஞ்சுட்டு இருக்கிற நபர் தான். ஸ்விக்கி பர்சனா இருக்கட்டும், மெக்கானிக்கு, பிளம்பர், போற வரவன், நடக்கிறவன், துப்புரவு தொழிலாளர்கள். இட்ஸ் கிரேசி த நம்பர் ஆஃப் பீப்புள் இட் இஸ் பிட்டன். அந்த டாக்ஸ் எல்லாம் கடிச்சிருக்கிறதும், வேலை இழந்திருக்கிறதும், அவங்க உயிர் இழந்திருக்கிறதும், அவங்க எல்லாம் சொசைட்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான். ஆக்டிவ் ஆன் கிரவுண்ட் சொசைட்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான் அதுங்க எல்லாம் கடிச்சு டேமேஜ் பண்ணுதுங்க. உங்களுக்கு இழகின மனசுனா சொசைட்டில 1000 நீட்ஸ் இருக்கு. ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்கு, ஆர்ஃபனேஜஸ் இருக்கு. எங்க வேணா போய் நீங்க உங்க டைம் மணி எல்லாம் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ஒரு சொசைட்டல் மெனஸ்ன்னு தெரிஞ்சு நீங்க கொரோனாவை காப்பாத்துன்னு சொல்ற மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரீம் டாக் லவர்ஸ் எல்லாம் திருத்துறது கொஞ்சம் கஷ்டம். பட் போச்சு வரைச்சு சும்மா ஒரு பிஸ்கெட் கொடுக்கறது, ஒரு டீ ஷாப்ல நீங்க நிக்கும் போது ஒரு டாகை பார்த்தா அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு பன் கொடுக்கறது, அதெல்லாம் ப்ளீஸ் நிறுத்திடுங்க. எனக்கு தெரியும் நீங்களாம் பார்டர் லைன் டாக் லவர்ஸ் தான், அப்படியே தீவிர டாக் லவர்ஸ் கிடையாது. பட் சொசைட்டிக்காக அந்த டாகை பார்க்கும்போது அந்த பன், குட்டி ஒரு பன் கொடுக்கறது, ஒரு பிஸ்கெட், அண்ணா ஒரு டைகர் பிஸ்கெட் கொடுங்க, ப்ளீஸ் ஸ்டாப் தட். மேலும் இது கூடவே ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி, ஒருவேளை நீங்க ராபிஸ் மற்றும் டிஸ்டெம்பர் போன்ற நோய்களை புறக்கணிச்சாலும் தெருநாய்கள்ன்றது நிஜத்துல இருக்கக்கூடியது, தவிர்க்க முடியாதது. உண்மையை சொல்ல போனா இதுங்க நிலப்பரப்பை சார்ந்த எதிர்பாராத நேரங்கள்ல தன்னுடைய சுபாவங்களை உடனே மாத்திக்கக்கூடிய மற்றும் கணிக்க முடியாத ஒண்ணு. ஒருவேளை டாக் லவர்ஸான நீங்க அதுங்களோட வழியில போய் தினமும் அதுங்களுக்காக உங்களோட டைமை ஒதுக்கி அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பணத்தை செலவழிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு படி மேல போய் அதுங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. சோ அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய அதுங்க உங்க கூடவே இருக்கும். அப்ப அங்க யாரையாவது கடிச்சதுன்னா நீங்க அதை பாராட்டுங்க. நாய்கள் மேல உள்ள உங்களுடைய ஒன்றுபட்ட அன்பால நீங்க செய்யக்கூடியது நிறைய இருக்கு. நீங்க 10 நாய்களை வச்சிருந்தீங்கன்னா அதை பாதுகாப்பானதுன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட மானியத்துக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இதை மேனகா காந்தி உறுதிப்படுத்திருக்காங்க. என்னை பொறுத்தவரை நியானால ஒரு அப்பா திடீர்னு குறுக்க வந்த நாயால தன்னுடைய 6 வயசு குழந்தைய இழந்ததா சொன்னப்ப நான் அப்படியே நடுங்கி போயிட்டேன். மேலும் தெருநாய்களால இந்தியால வருஷத்துக்கு 18,000 பேர்கிட்ட இறந்து போறாங்க. இது நீங்க இக்னோர் பண்ணக்கூடிய டேட்டா இல்ல. இந்த விஷயத்துல நான் கவர்மெண்ட் பக்கம் தான் நிக்கிறேன். சோ மனுஷங்களை காப்பாத்துங்க, கூடவே வேட்டையாடக்கூடிய இதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய இந்த முட்டாள்களையும் காப்பாத்துங்கன்னு சுசித்ரா சொல்லி முடிச்சிருக்காங்க.